இந்த புகழ் பேர் வாழ்க்கை இதெல்லாம் நம்ம பயணிச்சுட்டு இருந்தோமா, நம்ம வேலையை நம்ம பார்த்து வாழ்க்கையில் போயிட்டு இருந்தோமோ அது தன்னால் நமக்கு வரும். வாழ்க்கையில் நேர்மை தர்மம் மிகப்பெரிய சொத்து. இந்த பேர் புகழ்ந்து ஒரு முடியளவு கூட எனக்கு நான் வச்சுக்கிறோம் கிடையாது. என்னை பொறுத்தவரை பேசுகிற வார்த்தைக்கு வாழணும் உண்மையாங்கிறத தாண்டி என் ரத்தத்தில் எதுவுமே இருக்காது. இங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க என்னுடைய வாழ்க்கை, நான் பண்ணுற தானம் தர்மம் அப்படின்னு. நான் மட்டும் ஒரு என் பிஏ கூட்டு கேட்டேன்னா எனக்கு பின்னாடி எவ்வளோ பிரியாணி இருக்குது, வாசனை நடிச்சுக்கிட்டே இருந்தது. இப்போ வாசனைக்கான என்ன ஆய்வுச்சான்னு கேட்டு தான் வரேன். அதுதான் நம்ம உண்மைக்குள்ள மனசு. இந்த புகழ் பேர் வாழ்க்கை இதெல்லாம் நம்ம பயணிச்சுட்டு இருந்தோமா, நம்ம வேலையை நம்ம பார்த்து வாழ்க்கையில் போயிட்டு இருந்தோமோ அது தன்னால் நமக்கு வரும். அதுக்கு நம்ம தேடி வேண்டியதில்லை. பேனர் கூட இப்போ நானாக பேனர் போட்டேன், அங்கே பாருங்க என் பேனர். எனக்கு என்னன்னே தெரியாது ஒரு 20-30 பேனர் இருக்குன்னு. ஏது சொல்கிறேன்னா வாழ்க்கையில் நேர்மை தர்மம் மிகப்பெரிய சொத்து. இந்த நேர்மையும் தர்மத்தையும் நம்ம பெற்றுவிட்டு சொல்கிற வார்த்தை உண்மையான வார்த்தையா, யாருக்கும் பொய்யா இல்லாமல் அந்த வார்த்தை அளவுக்கு அதிகமாக கூட பேசிடாமல் குறைஞ்சி பேசிட்டு நிறைவாக செய்யுங்க. ₹1 கொடுக்கணும்னு சொல்லுங்கள், ₹2 கொடுங்க, ஆனால் செய்யணும்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு. அந்த வாழ்க்கையை ஒருத்தரும் வாழக்கூடாது. நேர்மையை சம்பாதிச்சோம் போகிற இந்த உலகத்தில் மிகப்பெரிய சொத்து. உனக்கு சொத்தே தேவையில்லை, உனக்காக காத்துட்டு இருக்கும் எல்லாமே. எங்கள் அண்ணன் செல்வகுமார் வார்த்தைகள் ஆனால் இவ்வளோ பெரிய புகழை பெற முடியுமா? யாருன்னே அண்ணனுக்கு எனக்கு தெரியாது. வழக்கம் யூடியூப்பில் என்னை பார்த்தது. இதே லட்சுமி வசன் சார் தமிழ்ச்சொல் வாக்கியம் பேசலான்னு என்ன காரணம்? உண்மை. இதெல்லாம் நான் கொடுத்துட்டோம்பாங்க. என்னை பொறுத்தவரை எதுவுமே எனக்கு நான் கொண்டு வந்ததில்லை. இதை கொடுத்ததெல்லாம் இந்த மக்கள் தான் எனக்கு. நான் அனாதையாக சென்னைக்கு வந்தேன். வயிற்று இப்போ என்ன எடுத்து வந்தேன் விஜய் டிவியில் விட கோபிநாத் நேரலையில் கேட்பார். வயிற்றில் பசி தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தோம்னா போக்கோ ஒரு டவுசரு அதுலேயும் ஒரு ஊக்கு. அப்படி தான் என்னுடைய பசி வயிற்றில். நான் சென்னைக்கு வந்து விடும்போது ஒரு வேளை சாப்பாடு எனக்கு இல்லை வயிற்றில். ஒருத்தர் வெள்ளம் போட்ட பாயாசம் கொடுத்தாரு. என் யூடியூப் எடுத்து போகிறது அதை சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் டீ கிளாஸ் ஊர்லேயே அம்மா இல்லை எனக்கு. 4 வகுப்பு தான் படிக்க முடிஞ்சது. 5ஆவது ஒரு சிலர் வாங்க முடியாமல் தான் நான் பள்ளி படிக்கவே விட்டேன். கைண்டிட்டு சொல்லி ஆசிரியர் அடிப்பார், வாங்கித்தரேன். எனக்கு ஆள் இல்லை. என் அன்னை 1ஆவது படிக்கும்போது 5 வயசுலேயே இறந்துட்டாங்க. நானாவது அங்கப்பட்டேன். உள்ளூர்லேயே டீ கிளாஸ் கிடையாது. எல்லாமே யூடியூப்பில் இதெல்லாம் பழகிறது. நீங்கள் போய் பாருங்கள் பொறுமையாக. அந்த இடத்துக்கு போக வேண்டாம். நான் ஒன்று மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்குவேன். இந்த பேர் புகழ்ந்து ஒரு முடியளவு கூட எனக்கு நான் வச்சுக்கிறோம் கிடையாது. என்னை பொறுத்தவரை பேசுகிற வார்த்தைக்கு வாழணும் உண்மையாங்கிறத தாண்டி என் ரத்தத்தில் எதுவுமே இருக்காது. இந்த உடல் தெரியும் போது கூட அதோடைய வாக்கியம் தான் அன்றைக்கி கொடுத்துட்டு போனேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து சாப்பாடு போட்டேன். இப்போ ஒரு வாக்கியம் தரேன். எங்கள் அன்பன் சொல்லியிருக்காரு செந்தில் சார், எங்கள் சிஓ ராஜா சார் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க.
இங்கே பக்கத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு கிரவுண்டு விளையாடுவதற்கு கட்டப்படுதான். அந்த கட்டட செலவு எங்கள் சேலம் மாநகர நிறுவனம் சிஓ மூலமாகவும் எங்கள் செல்வகுமாரனுடைய அவர் அன்பு ஆதரவு இல்லாமல் தெரியல நாங்கள் இல்லை, அவருடைய ஆதரவாலையும் உங்களுக்கு நான் கட்டித்தர கேட்கிறோம். உடலும் உள்ளமும் தான் பெருசுமான குழந்தைகளே, உங்கள் உடம்பையும் உள்ளத்தையும் திடமாக வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்ததை மட்டும் சிந்திங்கள், முடியாத விஷயத்துக்கு ஆசைப்படாதீர்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் மனதில் திட்டமிட்டு செய்யுங்கள். நான் கூட ஹோட்டலில் இருக்கும்போது நடிகர்னு ஆசைப்பட்டேன், அப்புறம் பாடணுன்னு ஆசைப்பட்டேன். வயிற்றில் பசி முடியல, ஹோட்டல்லே வேலைக்கு போயிட்டேன். அதுக்காக அந்த தொழிலை நான் விடலை. இதுதான் தொழிலை நான் நோக்கி அதுக்கு மேலே உயிராக இருந்தேன். எனக்கு லெஃப்ட் ரைட்டே தெரியாது வாழ்க்கையில். ஒரு கல்வண்டி போட 8 வருஷம் ஆச்சு. அந்த கல்வண்டியில் ஒரு லப்பர் கூட, ஒரு பெட்ரூமா ஸ்லேட்டு, ஒரு குண்டா, ஒரு முட்டை வைக்க பாத்திரம், ஒரு 2 வட்டா, ரைஸ் ஒழிக்க ஒன்று, பிரியாணி போட ஒன்று, நானே பர்ச்சேசிங் பண்ணி நானே அதை போட்டு நானே தூக்கி வச்சு நானே அடிச்சுட்டு போய் நைட்டு படுத்தா அந்த வெங்காயத்தை முடிச்சுட்டு இருக்கும்போது இந்த 2 அல்ல எலும்பு தெரியும் வெளியே சோறு சாப்பிட முடியாது. என்னால் வெங்காயமும் கத்தி நாங்கள் ஒன்றா தூங்கிட்டு இருப்போம். வெளியே அது மேலேயே படுத்துருக்கோம். உழைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அப்படியே தூங்கிடுறோம். அப்படி உழைச்ச வாசி தான் நான் கேட்காம இந்த பேர் புகழ் கிடைக்கிது. நான் வழிநெடுகும் இங்கே மட்டும் எனக்கு நீங்கள் புகழை தந்து விடவில்லை. நான் வழிநெடுகும் பயணிக்கும் போதெல்லாம் கூட நான் என் மேலே இந்த மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை. நான் நடிகனும் கிடையாது, அரசியல்வாதியும் கிடையாது. மனசில் இருந்ததெல்லாம் உண்மை. நான் பட்ட கஷ்டத்தையாக சொல்கிறேன். டீ கிளாஸ் எழுதுனேன், சோத்து இல்லாமல் தூண் எதுக்காக நான் வாழவா இல்லை. குழந்தைகளே உங்களுடைய தன்னம்பிக்கையாக எதுவுமே இல்லாத 4வது படித்து தாய் தந்தார் ஒரு அனாதை சிறுவன் ஜெயிக்கும் போது உங்களுக்கு ஜெயிக்க என்ன குறை இருக்குது? ஆசிரியர் இருக்காங்க, பெற்ற தாய் தந்தைகள் இருக்காங்க, சொந்தங்கள் இருக்கு, கூட பிறந்த பிறப்புகள் இருக்கு, உங்களுக்கு வழிகாட்ட ஆள் இருக்கு. உங்களுக்காக மேடை போட்டு இப்படி பிரியாணி கொடுத்துட்டு பேசிட்டு உங்களுக்கு ஆள் இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? அப்புறம் ஏன் சிந்திக்கிறீங்க ஜெயிப்பது இருக்கு இல்லையா? இதே வெற்றி இல்லையா? நீங்கள் முதல் வெற்றி இல்லையா உங்களுக்கெல்லாம்? அதனால தான் நாங்கள் பட்ட கஷ்டத்தை நான் இன்றைக்கி கூவி நான் சொல்லிட்டு இருக்க காரணம். நான் கஷ்டப்படும் போதெல்லாம் ஒன்று தான் எடுத்துக்கிட்டேன். யாரையும் இப்படி நான் கஷ்டப்படுத்திடக்கூடாது. என் தொழிலாளிகளையும் ஏசியில் தான் படுக்க வச்சிருப்பேன். என் கூட குறைகளுக்கு தெரியும், எந்த குறையும் இருந்தக்கூடாது தொழிலாளிகளுக்கு. மனிதர்கள் மிக மென்மையானவர்கள். அவங்களுக்கு உண்மையாக இருந்து பாருங்கள். நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். அந்த உண்மையை அவங்களுக்கு 10 முறை துரோகம் பண்ணியிருந்தால் கூட 16வது முறை அவங்க திருந்துவாங்க உங்களுக்காக. நீங்கள் அவசரப்பட்டு யாரையும் தண்டிச்சிட வேண்டாம், சலித்திர வேண்டாம், விரோதம் பண்ணிக்க வேண்டாம். அளவோடு பழகுங்க, இருப்பதை பேசுங்க. பந்தாக்கு பழகாதீங்க, பந்தாக்கு கடமாங்காதீங்க. அது வேண்டாம், அது நம்மளை கடலில் தள்ளிடும். இது ஒரு வேட்டை உலகம். என்ன மனிதத்தன்மை பேசினாலும் எல்லா மனிதர்களுமே தமிழ்ச்சொல்ல போல உங்களை போல இல்லை. சில மனிதர்கள் இருக்காங்க, நம்மளுடைய சூழ்நிலையும் நம்மளுடைய அறியாமல் நமக்கு இருக்கிற வீக்னஸ் இதை வச்சு குறைக்க முழு ஒன்று இருக்குது. நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடக்கூடாது. படிக்கவே லாக்கி இல்லாத ஒரு துறத்து விட்ட தாம்சன் எடிசன் ஆல்வா தான் சினிமா, ரயில், மின்சாரம், டெலிஃபோனை அனைத்தும் கண்டுபிடிச்சார். அவரை ஸ்கூல்லேருந்து ஆசிரியர் துறத்து விட்டார் அமெரிக்காவில். அவங்க அம்மா சொல்கிறாங்க, மகனே உன் திறமைக்கு நீ ஸ்கூலில் படிக்கவே வேண்டியது இல்லையா, நீ அவ்வளோ திறமைசாலியான்னு மாற்றி சொன்னாங்க. படிக்க மாட்டேன்னு சொல்லி ஆசிரியர் அனுப்பிவிடுறாரு தண்டம்னு. அவங்க அம்மாவை கொஞ்சம் அவங்க இதயத்தை தட்டி கொடுத்தாங்க. 100 கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரர் தாம்சன் எடிசன் ஆல்வா. அவனுடைய பிறந்தநாள் அமெரிக்காவில் லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அன்றைக்கி அமெரிக்காவே இருட்டாயிடும், மறுபடியும் ஆன் பண்ணுவாங்க லைட்டை. இப்படி இருந்த அமெரிக்காவை இப்படி வெளிச்சமாக்கிவன் தாம்சன் எடிசன். நம்மளுக்கு இன்றைக்கி அங்கே புகழாரம் உண்டு. அதுபோல் நீங்கள் யாரும் உங்களை படிக்கலை அப்படி இப்படிலாம் சொல்ல கூலி கூட நெத்தியில் ஏற்றிட்டு வந்தால் நல்லா படிக்கிறீங்க, படிங்க. படிப்பு வந்து ஒரு சின்ன அறிவு தான், ஒரு மெமரி மைண்டு, அவ்வளோதான். அது வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த பூமிக்குள்ளே என்ன கிடக்கு, மேலே என்ன இருக்குது, ஆகாயத்தில் நிலவுக்கு 3,94,000 கிலோமீட்ரு, சூரியனுக்கு 5 கோடி கிலோமீட்ரு, செவ்வாய் கிரகத்துக்கு 5 கோடி கிலோமீட்டர், இந்த பிரபஞ்சத்தை பற்றி, நம்ம ஆழ்கடலை பற்றி, பூமி 23%, நீர் 71%, இதெல்லாம் எனக்கு தெரியுது. நான் என்ன பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டா வந்தேன். இந்த கர்ம வீரர் காமராஜர் எடுத்த பள்ளிக்கூடம், அவர் போட்ட மத்தியான சோறுக்கு முன்னாடி நான் போட்ட சோறு ஒரு துளியாகுமா? அது எப்பேற்பட்ட காலம். ஒருவேளை சோறுங்கிறது அவர் வழியில் வந்தவங்க நம்மெல்லாம். அந்த தலைவர்களை படிங்க, நல்லா இருங்க, வாழுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் துன்பம் சோகனம் ஒன்று ஏற்படுதோ, உங்களோட துயரத்தில் இருக்கிறீங்க எப்பவும் பாருங்கள். உங்களுக்கு மேலே இருக்கிறீங்களை பார்த்து உங்களை தாழ்த்திக்க வேண்டாம். எல்லோரும் நம்ம மனிதர்கள் தான், ஒரே ரத்தம். வீசுகிற காற்று உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று வீசலை, ஒரே காற்றை தான் சுவாசிக்கிறோம். நம்ம ஒரே இந்த மண்ணு கொடுத்த உணவை தான் எடுத்துக்கிறோம். கடைசி அந்த மண்ணுக்கு நம்மளையும் எருவாக கொடுக்குறோம். இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. எது ஈஸியாக எடுத்துக்கிட்டு கடந்து போங்க. படிக்க வாழுங்க, வளமுடன்.
உங்களுக்கு இதை விட ஒரு பெரிய மேடையை சேலமாரை கட்டி கொடுக்கும், இதை விட ஒரு பெரிய விருந்து கொடுக்கும். இதையெல்லாம் நான் செஞ்சுட்டேங்கிறத மட்டும் எடுத்துக்காம உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் வெற்றி பெற்றால் எத்தனை பேர் செய்யணுங்கிற உறுதிமொழியோடு உங்களை வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். ஹலோ, நமது புதிதாக